தேசபந்துவின் செயற்பாடுகளை ஆராயும் கூட்டம் பாராளுமன்றத்தில் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. போலீஸ் மா அதிபர் TMW தேசபந்து தென்னக்கோன் தனது பதவி தத்துவங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக விசாரணை குழு முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் கூடியிருந்தது. போலீஸ் மா அதிபர் TMW தேசபந்து தென்னக்கோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான முறை வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதனை வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்கான விசாரணை குழு நேற்றைய தினம் கூடியிருந்த நிலையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த குழுவுக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் PP சூரசேன தலைமை தாங்குவதோடு நீதிபதி WNP இத்தவல்ல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் MEWM வலித் ஏகநாயக் ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த குழு மீண்டும் 25ஆம் தேதி கூட இருக்கிறது. 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் 5ஆம் பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்படும் 3E மற்றும் 3ஊ பிரிவுகளுக்கு அமைய துர்நடத்தை மற்றும் பதவியின் தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் போலீஸ் மா அதிபர் TMW தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு குறித்த சட்டத்தின் 5ஆம் பிரிவுக்கு அமைய விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் முதல் தடவையாக கூடி இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருக்கிறார்கள். எனவேதான் நீதியரசர் சூரசேன தலைமையில் தேசபந்துவுக்கு எதிரான விசாரணை குழு இது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பதான தகவல் தரப்படுகிறது. எனவே அவர்கள் மேலும் மேலும் கூடியது தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தமிழ் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி ஈஸ்டர் அறிக்கை ஆராயும் குழுவில் ஷானி என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் குழுவின் உறுப்பினராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஷானி அபிஷேகர தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவால் இந்த நியமனம் வழங்கப்பட்டது. அதற்கமைய இந்த விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அசங்க கரவிட்டவின் தலைமைத்துவத்தில் 4 அடங்கிய இந்த குழு அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் 67,000 பக்கங்களை கொண்ட அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக மேலும் சில உபகுழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. குறுகிய காலத்தில் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து அந்த விசாரணைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம்.